இந்து, நீயா? நானேதான் இந்து. எப்படி வந்தாய்? உன்னோட இதயம் அழைத்தது, உடனே உதயமானேன். இதெல்லாம் ஏது? எப்படி கிடைத்தது? எல்லாம் உன் காதலின் சக்தியால் தான். உன்னை அடைய வேண்டும் என்று ஒரே லட்சத்துடன் சென்ற என்னை அதிர்ஷ்ட தேவத்தை வந்தணுகினாள். விதியும் வினோதமாக விளையாடியது. பாதாள அறைக்கு சென்று ஜெகன்மாதாவை கண்டேன். தேவி, உலகத்தில் உண்மையான தெய்வீக காதல் என்பது உண்டு என்றால் அவசியம் என் ராஜகுமாரியை அடைய வேண்டும். இல்லையே நீயே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினேன். அவள் இறங்கினாள். மனம் குளிர மகத்தான சக்தியை தந்தாள். உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இனி அவர் கேட்க வேண்டியதுதான். சந்தோஷம்தானே இந்து? கண்ணிந்த காதலர்க்கு தேவியின் அருளாலே காணி நேற்றில்லையே, இன்று எப்படி ஏற்பட்டது? விசித்திரமா இருக்கிறதே. ஆம் அக்கடி மாமாடி, நம்ம தோட்டத்துல எந்த ராஜாவோ பூந்து அந்த சோம்பேறி ராமன் வீட்டை சுக்கு சுக்கு இடிச்சு ஒரு சோகான மாளிகை கட்டிட்டாங்க. மகாராஜா, யாரோ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களாம் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெயீ பவ, விஜயீ பவ, திக் விஜயீ பவ. மகாபிரபோ, தங்கள் நல்லாசியை தான் அடைந்த என் நண்பனாம் நந்தவன ராமச்சந்திரன் சக்தியின் அருளினாலும் தத்துவ பெருமையாலும் உத்தம ராஜகுமாரனாகி உத்தியான வனத்தினுள்ளே தனது ஓட்ட குடிசையை உப்பரிகையாக்கினான். அம்மாளிகையின் கிரகப்பிரவேசத்தின் மங்கள காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். எதிரி ராஜா இல்லையா? அப்போ எந்த ராமனா அந்த வேலை செய்தான்? அக்கடி மாமாடி, இதெல்லாம் சும்மா பொம்மக்க வேலை. சீனு, வாயை மூடு. இந்த காணிக்கை மகாராஜாவுக்கு, இது மகாராணிக்கு, இது யுவராணிக்கு, இது மகாராணியின் சகோதரன் மாமாவுக்கு. எதுவும் வேண்டாம் எனக்கு, இதெல்லாம் வெறுஞ்சாலக்கு. வாயை மூடு. மகாராஜா, தாங்கள் தம்பதி சமேதராய் என் நண்பனின் வேண்டுகோளுக்கிணங்கி அந்த மாய மாளிகைக்கு விஜயம் செய்து ராமனை மனதார வாழ்த்தி மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகட்டும் ராணி, அவசியம் அந்த விசித்திர மாளிகையை பார்க்கத்தான் வேண்டும். பார்க்கணுமா? தப்பு தப்பு, இதெல்லாம் பரிசோதனை பண்ணணுமாக்கா. சீனு,
மகாராஜா. அற்புதமான சிருஷ்டி, ஆனந்தமாயிருக்கிறது. எல்லாம் தங்கள் கிருபைதான் மகாராஜா. அம்மா, ராணி, பார்த்தீர்களா? இனி என்னுடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? சீக்கிரமே நல்ல முகூர்த்த நாளை நிர்ணயித்து என் அருந்தவ செல்வியை உனக்கே மனம் முடித்து வைக்கிறேன். பரவாயில்ல, அழாதம்மா. அன்பர்களே, அன்பர்களே, வாருங்கள், வாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களின் மித்திரன் ராமச்சந்திரன் திருமணத்திற்கு நானே உங்களை நேர்நில் வந்து அழைத்து வர வேண்டும் என்று அவர்தான் சொல்லி அனுப்பினார். டிங்கரி, டிங்கரி, உன் பக்திக்கு மெச்சினோம். எழுந்திருடா டிங்கரி. என் குருவே, என் மித்திரன் ராமச்சந்திரனுக்கும் ராஜகுமாரிக்கும் கல்யாணம்டா. கல்யாணமா? கல்யாண மகோத்சவம்டா. நீயும் வாடா, அங்கே லாடு பேணி சாப்பாடு கீப்பாடு சகலமும். ஐயோ குருவே, நீ என்ன ஆனையோ? எங்க இருக்கிறியோ குருவே? என்ன அநியாயம், அக்கிரமம் எப்படி நடந்தது? இதோ வந்துட்டேன் குருவே, வந்து விட்டேன் குருவே. जय पदल भैरवी, 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 जय पदल भैरवी. संजीवी तड़विटे फिर वंदर्ति गिरवे ये बदल फिरवी 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 गिरवे गिरवे ए दिंबागा अय्यो நான் குருவே நான் என்ன மோசம் செய்ய முடியுமாடா? நான் சதா ஜெபன் உங்க சிஷ்யன். செண்டாளன் எங்கே? அவன் உஜ்ஜயினில ஒரு மாளிகையை கட்டி போட்டான். மகாராஜா மகளையும் கட்டி போறான் குருவே.
சதி செய்து விட்டானே, அவனை பழிக்கு பழி வாங்காமல் விடுவதில்லை. எல்லாரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க. என்னமோ போய் உட்காந்துக்கின்னு இருக்கிறிய. நான் எப்படி இருந்தா என்ன அப்பா? என்னம்மா, நம்ம ராஜாராமாவுக்கு அம்மா, ராஜகுமாரிக்கு மாமி, ராணிக்கு சம்பந்தி நீங்க தானம்மா. வரவங்களை வாங்குவான்னு சொல்லணும். எழுந்திரம்மா, போய் பட்டு சேலையை கட்டிக்கிட்டு பவள மாலை போட்டுக்கிட்டு தங்க ஊஞ்சில்ல. அம்மா, நீங்கள் கௌரவமாய் இருக்க பிரியமில்லைன்னா எனக்கும் கல்யாணம் செய்துக்க பிரியமில்லை. அட தெய்வமே, குழந்தை வர வேணும்னு கோயிலுக்கு போன இந்த ராஜராமனாய் கொடுத்த அந்த குடுமிசாமி. என்ன அம்மா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்க. வாமா. குருவே, கல்யாணம் கல்யாணம் எல்லாம் ஒரே அமக்களமா நடக்கிறா போல இருக்கே. பாருடா, தாலி கட்ட போறான், தாலியை கட்ட போறான். இனிமே நான் இருந்தேன்னா இறந்தேன்னா நான் சாகத்தான் போறேன். அக்கடி அக்கடி, உன்னோடு பிறந்த ஒரே தம்பி உயிரை விட போறானே. அப்பா அப்பா அப்பா, வலிக்கிறதே வலிக்கிறதே. இப்படி வலிச்சா எப்படித்தான் சாவது? இத போல எதவா இருந்தாலும் மெதுவா உயிரை விடலாம். இறக்கலாமா இறக்கலாமா? எப்படி இருக்க முடியும்? என் குலத்த பெருமை என்ன, அருமை என்ன எல்லாம் போச்சு. இருந்த இருப்பும் போச்சு. இனிமே என்னோடு இந்த வம்சமே மண்ணோடு மண்ணா போகட்டும். நானும் போறேன், நானும் போறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறேன். என்னடா முழுகி போச்சு? எதற்காகடா முடிச்சு போட்டுக்கிட்ட? முழுகு போச்சா? தப்பு தப்பு. இந்த ஜன்மமே குட்டி சிவரா போச்ச. என் மாமா மகள் தப்பு தப்பு. என் அக்கா மகளே அந்த சாப்பாடு ராமனுக்கு சாசுத்தமா கொடுத்தா இந்த சூராதி சூரன் வீராதி வீரன் எப்படி சும்மா இருக்க முடியும்? சுருக்கு போட்டுக்கிட்ட ஊஞ்சலாடுதான் வேணும். பொறுமையாயிருடா, உயிரை விடாதடா. உலகத்துல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்டா. நானா? அந்த ராஜகுமாரியை எந்த வகையிலும் கல்யாணம் செய்யறேன்டா. கவலை விட்டு இறங்கி வாடா. ஒரு நீங்க மரியாதையா சொன்னதுனால சத்து போறேன். தப்பு தப்பு, கிட்ட வர. ஜாய பாத்தாள பேரு. இதில் பாருடா, இப்படி பாருடா. மாயமாளிகை விக்கிரகம். அந்த விக்கிரகம் தான். அதை எப்படியாவது கொண்டு வந்தால் அப்பொழுதே ராஜகுமாரியை கல்யாணம் செய்து காட்டுவேன். கல்யாணம் எனக்கு? அப்ப நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே கொண்டு வரேன். ஜெய் பாத்தாள பைரவி. ध्रुवन्ते राजा वरुणात् ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्चरात् सन्धारयताम् ध्रुवम् देवीं वाचमजनयन्त देवास्ताम् विश्वरूपाः पशवो वदन्ति. ಓ ಆಂಜನೇಯ ಮೂಟವ್ರೆ, ನಮ್ಮೆಲ್ಲ ಸಂಬಂಧಿಗೆ
प्रतिष्ठितमस्तु तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते ते अङ्घ्रियं स्मरामि ॐ स्वमुहूर्ते सावधाना सुलग्ने सावधाना लक्ष्मी என் வேலை நல்லா இருக்க அடடே நீங்க எங்கேயா இருக்கீங்க உங்க கையால அக்ஷதை வாங்க அங்க தேடுறாங்க அங்க நான் எதுக்குப்பா? எதுக்கா தப்பு தப்பு முதல்ல நீங்க போங்க ஆசீர்வாதம் செய்யுங்க அப்பாடி எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் முதல வாயிலிருந்து வெளியே வந்தாப்ல என்ன செய்யறது முதல்ல உனக்குதான் நமஸ்காரம் போடணும் ஜெய் பாதாள பைரவி நரனே நீ வேண்டுவனுக்கு யார் நீ இது என்ன வேஷம் தேவை போல நரனே நீ வேண்டுவனுக்கு என்னது கேக்குறது எவன் பெஞ்சாதியோ நீ பாதிய விடு நரனே மாயமா இருக்கே என்கிட்டயே நீ டவ் பண்றியா பொம்மையே அடிச்சுக்கிட்டு போயிடலாம்னு பாக்குறியா நீ ராமனுடைய ஆள் இல்லே நரனே நீ வேண்டுவனுக்கு அம்மா தேவி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் முதல்ல இங்க இருந்து போயிடு அம்மாடியா கொண்டு வந்தாயா இப்போ பாரடா என் மகிமை பாராளும் மன்னன் மகள் வந்து சேருவாள் நான் சொல்வதை போல் செய்யடா அங்கே செல்லடா இன்னும் கிழக்கே திரும்பு கிழக்கே திரும்படா இப்படி சிவதனை பிடித்துக் கொள்ளடா யாரு நானா கண்களை மூடிக்கொள்ளடா மூடிக்கொள்ளடா ராஜகுமாரியை தியானம் செய்யடா राजकुमारी 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 जय पाताल भैरवी நரனே நீ வேண்டுவனுக்கு உஜ்ஜயினி ராஜகுமாரி உடனே இங்க வர வேண்டும் கண்களை மூடிக்கொள்ளடா உன் காரியத்தை முடிக்கிறேன் பாரடா ஜெய் பாதாள பைரவி
நீ வேண்டுவன கேள். அடியேனையும் இந்த அவதாரத்தையும் இந்த காதல் பிம்பமும் மாய மாளிகையும் என் இருப்பிடம் வந்து சேர வேண்டும். இந்து 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 படுமாசம் படுமாசம். என்ன மோசமே, எங்கேடா என் குழந்தை? என்ன செப்படி வித்த செய்தியோ? எங்க குடும்பத்துக்குன்னு ராட்சசனா வந்து சேர்ந்தியே. இந்த தப்பிலி பையில நம்பாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? பச்சை கிளிய வளர்த்து இந்த பாவிகள் கொடுத்தீங்களே, என் மனுஷன் தானா? உன்னுடைய மாயாஜாலங்களை எல்லாம் என்னிடமே காட்டிவிட்டாயே. சீக்கிரம் இந்துமதி இருக்கின்ற இடத்தையாவது தெரிவி. ஐயோ சொல்லேண்டா, மகாராஜா கேக்குறாரே, என்ன நடந்ததோ சொல்லேண்டா ராமா. விக்கிரகம் மறைந்து விட்டது. விக்கிரகம் மறைந்து விட்டது. விக்கிரகமா? என்னடா விக்கிரகம் விக்கிரகம் வளர்ற? என்னதான் நடந்தது சொல்லி தொலையண்டா சனியனே. என்னடா? சொல்லேண்டா. அக்கடே, அந்த மந்திரக்காரன் இந்த தந்திரமா தூக்கிட்டு போயிட்டான். யாரவன்? மந்திரக்காரனா? சரியாதான் சொல்லேண்டா பைத்தியமே. நேபாள மந்திரக்காரன் மாமா. நேபாளத்து மந்திரக்காரனா? அவன் தான் ஆப்பட்டு. அவன் தான் பலியாகி விட்டானே, எப்படி வர முடியும்? அது எப்படி எனக்கு தெரியும்? பூஜைக்கு வேணுமே பொம்மை கேட்டான். நம்ம மாயமால இருந்து நான் தான் எடுத்து கொடுத்தேன். உடனே ஜெயிப்பா தலைவரும் சொன்னான். எதுவும் அந்த மாயமே போட்டான். என் குடும்பத்தையே கெடுத்துட்டே. ஐயோ அக்கடி, ஐயோ. நானே எய்தவன் இருக்க அம்பை நோகலாமா? எல்லாம் விதியின் விளையாட்டு விபரீதமாய் முடிந்தது. ஜாதகம் சொன்னதை மறந்து விட்டாயா? மகாராஜா, ராஜகுமார் எங்கிருந்தாலும் சரி, எப்படியாவது மீட்டுக் கொண்டு வருகிறேன். ஆசீர்வதிங்கள். அப்படியே வெற்றியுடன் திரும்பி வா. எப்படியாவது என் குழந்தையுடன் வந்து சேர். மங்களம் உண்டாகட்டும். அம்மா, ராஜகுமாரி என்னடா செய்கிறா? சுகமா இருக்கிறாங்க குருவே. எதற்காகடா? முற்றிலும் ஏழ்மேவிய பஞ்சரக்கிளியே, மோகக்கடல் தனது ஆயிற்றிய பஞ்சரக்கிளியே, சஞ்சலமேனோ கிளியே, சர்வாலங்காரம் அணிந்திடுவாய், சமரச போஜனம் அறிந்திடுவாய், என்னிடம் சரச சல்லாபம் புரிந்திடுவாய் என் கிளியே. ஐயா, எதற்காக என்னை துன்புறுத்த வேண்டும்? கொஞ்சமேனும் நெஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு நான் ஒரு அபச்சாரமும் செய்யவில்லையே. அவதாரம் அல்லவே பஞ்சரக்கிளியே, வாலிப சேஷ்டையும் வனிதையர் சாயலும் படாத இந்த பாலைவன இதயத்தை சோலைவனமாக்கி இன்பலீலைக்கு பலியாக்கி விட்டாய பசிங்கிளியே. நானாக உன்னை கெஞ்சுவது முறையில் தானாக வந்து என் தாபத்தை தனித்து விடு. துரோகி, என் உயிர் போனாலும் சரி, உன் இஷ்டத்திற்கு ஒரு காலம் உடன்பட மாட்டேன். மரியாதையாக பேசுவோம். அடடடடப்பாளகத்தி, நீ எனக்கு எம்மாத்திரம்? உன்னை விட உயர்ந்த மோகினி, ராகினி, ரோகிணி இவையெல்லாம் என் பிள்ளைக்கும். கல், மண், தூண், துரும்பு எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டது. பார், பார்த்தனையா என் சக்தியின் பெருமையை? ஆனால் உன்னிடம் சல்லாபம் அடைவேன் கிளியே. காதல் பாதையில் கல்லையும் முள்ளையும் போடும் கண்மூடி நான் அல்ல. மரியாதையாக
நான் திரும்பி வருவதற்குள் உன் மனதை மாற்றிக்கொள். அம்மா, மித்ரா மித்ரா மித்ரா, தைரியே சாசே லட்சுமி என்பதை மறந்து விட்டாயா? இங்க பாரு, கதாநாயகன் கண்ணீர் விடக்கூடாது, தெரியுமா? தைரியமும் வீரமும் இருந்தால் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? அந்த மந்திரவாதி எங்கேதான் மறைந்தானோ? என் ராஜகுமாரியின் கதி என்னதான் ஆயிற்றோ? எல்லாம் சீக்கிரமே தெரிந்து கொள்ளலாம். இதை சாப்பிட்டு விட்டு சற்று அயர்ந்து நித்திரை செய். எப்படியாவது ராஜகுமாரி இருக்கும் இடத்தை சொப்பனம் கண்டாவது சொல்லிக்கிறேன். இந்த சாப்பிடு. என்ன இது? சரிங்களா? போறீங்களா போக மாட்டீங்களா? ராட்சசிகளா? வாங்க. வா. கோபத்திலும் அழகு சோபிக்கின்றதே பையங்கிலியே. உன் அழகு ரூபத்திலே விரகதாபம் இருதே பையங்கிலியே. சாகசம் செய்யாமல் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள் கிளியே. ஜெண்டாளா, என்னையா பெண்டாளா வந்தாய்? நீயும் உன் ஜடையும் தாடியும் அழகும் தாடிக்கடா போல பேய் கூட உன் முகத்தில் விழிக்காதே. என்னடி அழக்கிற? நீ காதலித்த பேடி ராமனை விட நான் எந்த வகையில் குறைந்தவன்? சந்தேகம் என்ன? அவருக்கு முன் நீ ஏமாத்திரும். நான் அவரை மனதார காதலித்தேன். உன் மந்திரி தந்திரத்தால் என் மனதை மாற்ற முடியாது. அவனை காதலித்து என்ன நிராகரிக்கின்றாயா? வித்தாரக்கள்ளி, இப்பொழுதே அவனை கொண்டு வந்து உன் கண் முன் என்ன செய்கிறேன் பா. ஜாய் பாதாள பைரவி. இந்த வித்தாரக்கள்ளியின் ஆசை காதல் எங்கிருந்தாலும் சரி, சப்த நாணயம் கட்டி சனத்துல கொண்டு வந்து விடு. பார்த்தாயா கள்ளி? ராமு, 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 ராமு. இவளை ஈட்டு செல்லுங்கள். ராமு, 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 ராமு. இப்பொழுது சொல்லடி கிளியே, மரியாதையாக ஒப்புக்கொள்ளுகிறாயா, இல்லை அவன் மரணத்தை எதிர்பார்க்கிறாயா? ராமு, 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 ராமு. ஐயோ, ராமு, ராமு, ஐயோ, ராமு, ராமு. அவளை ஈட்டு வாருங்கள். ஏன் சீக்கிரமே பதில் சொல்லுகிறாயா? அவரை சித்திரவதை செய்வதை நீ பார்க்கிறாயா? என்ன நேர்ந்தாலும் சரி, நீ பயப்படாதிந்து. ஐயோ, ராமு, ஐயோ, ஐயோ, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும். புண்ணியம் யாருக்கு வேண்டும்? கண்ணியமான உன் காதல் தான் வேண்டும். துரோகி, நெருங்காதே. இன்னுமா இந்த அகம்பாவம்? ராம், ஐயோ, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். வேண்டுமானால் என்னை கொண்டு விடுங்கள். அது முடியுமா என் ஓவியமே? நீ உயிரோடு இருக்கணுமே கிளியே. விடுவதற்குள் என்னை காதலனாக ஏற்றுக்கொள். இல்லை என்றால் உன்னை படைத்த பிரம்மனே வந்தாலும் சரி, இவனை தேவிக்கு பலி கொடுப்பது நிச்சயம். உன்னாலும் முடியாது,
உன் மூதாட்டிகள் உயிரோடு வந்தாலும் முடியாது. இந்த நாயை குகையில் அழைத்து காலை பலிக்கு கங்கணம் கட்டிவிடுங்கள். இப்பொழுதாவது உன் மனதை மாற்றிக்கொள்ளடி கிளியே. சும்மா இருப்பா உனக்கா கனவு காண்றாங்க என்ன சும்மா இருப்பா இன்னும் உனக்கு தானே சொல்றேன் எங்க போயிட்டியோ மித்ரா எம்மாடி கரண்டே மித்ரா எம்மா ஏய் டேய் டேய் பெக்கா செருப்பு எனக்கு சால்வை உனக்கு. டேய் பக்கா சால்வை நீ எடுத்துக்கூடா, செருப்பு எனக்கு தான் வேணும். செருப்பு எனக்கு வேணும்டான்னா எனக்கு தான்டா வேணும் செருப்பு. டேய் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு இல்லடா செருப்பு. என் உயிர் போனாலும் சரி உனக்கு இல்லடா செருப்பு. டேய் நான் இப்போ உன்னை விழுங்க போறேன். அதுக்கு முன்னால நான் உன்னை விழுங்கி டவுன்னு ஏப்ப விட போறேன். நான் உன்னை விழுங்க நீ என்ன விழுங்க, ஆக 2 பேரும் தொலைஞ்சா இத பங்கு போட்டுக்கிறது எப்படி? சரப சரபா நரவாசனையடா நரவாசனை. நரனா நரந்தானடா, அவனை விழுங்கி விடாதே. நரனுக்கு நம்ம விட புத்தி இருக்கும்டா. நம்ம சச்சரவை தீக்க அவங்க தாண்டா சரியானவங்க. அப்படியானா சொல்றபடி கேக்குறியா? ஓ அவன் சொல்றதே சரிடா. அப்படியானா கூப்பிடுவான். ஓ ஓ மித்ரா இருந்து விருந்து இங்க வந்து சேர்ந்தியே. எந்த இடம் பார்த்தாலும் இந்த பூத தொந்தர் தானே. அப்பா பயப்படாதே. உன் மண்டையிலே சுண்டக்காய் அளவு மூளை இருந்தா உன்னை ஒண்ணு செய்ய மாட்டோம். மூளை தானே? ஓ சுண்டக்காய் என்ன வெண்டைக்காயோட இருக்கு. அப்படின்னா இப்படி வா, இத பார். இது மாய செருப்பு. மாய செருப்பா? நான் தான் சம்பாரிச்சது. இத போட்டுக்கிட்டு யார் எங்க போகணும்னு நினைச்சாலும் சரி கிணத்துல போய் சேரலாம். இது மாய சால்வை. யாரு போத்திக்கிட்டாலும் எவங்க கண்ணுக்கு தம்பிட மாட்டாங்க. இந்த மாயமான சாமான்கள் 2ஐயும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் சம்பாரிச்சது. இதில் 2 பேருக்கும் பங்கு உண்டு. பங்கு உண்டு. புத்திய கத்தி போல தீட்டிக்கிட்டு யாரு எதை எடுத்துக்கலாம்னு சொல்லு. ஓ ஆனா கர்ஜனை செய்யாம கச்சிதமா பதில் சொல்றீங்களா? சொல்றேன் கேளுடா. ஆமா நீங்க நிஜமா பூதங்களை தானே? ஆமாண்டா. ஆமா. அப்படி என்ன பூதங்களுக்கு புத்தி இல்லைங்கிறது சுத்தமா தெரியுது. ரெண்டா நராத்மா. ஐயா பொறுமையா கேளுங்க. கல்லுக்கும் முள்ளுக்கும் செருப்பு, கடுமையான குளிருக்கு சால்வை, அது தவிர வேற எதுக்கும் பிரயோஜனப்படவே படாது. இதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே. ஆனா புத்திசாலி பூதங்களே. அடே நராத்மா, சக்தி இல்லைன்னு சொல்றியா? இல்லவே இல்லை. ஆள பாடுறா, இதுல ஒண்ணுமே இல்லன்னு வளர்றான். போட்டு பார்க்க சொல்றா தெரியும். போட்டு பார்க்கணுமா? சரி.
அந்த மரத்துக்கிட்ட போகணும். மறுபடியும் அந்த புத்திசாலி பூதங்களிடம் போய் சேரணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. பின்ன இதெல்லாம் என்னன்னு நினைச்சுக்கிட்டடா? இப்படி என்ன சாலுவல இருக்க சத்தியம் பார்க்கணும். பாரடா நராத்மா. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு என்ன தெரியுதா? இப்போ இப்போடா இல்லடா இல்லடா. இப்போதான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறேன். உங்க பேர் என்ன? பக்கா பெக்கா. ஓஹோ, பகதக்க போத்த குலசிக ஆவணிகளே, நீங்கள் இனி சண்டை போட வேண்டாம். பகதக்கா பெகதக்கா ஆனந்தமாயிருங்கள். பகதக்க பெகதக்கா பூனைகள் ரெண்டும் சண்டை போட குரங்கு மத்தியம் போலே. பகதக்கா எனக்கு வேலை இருக்குது, இப்பவே என் நந்தனிடம் போகணும். வரேண்டா பகதக்கா பெகதக்கா பகதக்க பகதக்க பகதக்கா. தண்ணி 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 கூடாண்டா, தண்ணி கூடாண்டா. தண்ணி வேணுமா? ராஜகுமாரி வேணா? முட்டாள். குடி. திருட்டு பையன், அதிகாரம் வேற பண்றியா? போடா உங்க பொன்னாரி மேனியனே. தண்ணி குடுறா. குடி. ஒண்ணும் செய்ய மாட்டியே. குடி. என்ன ஒண்ணும் செய்ய மாட்டியே. நல்ல புள்ளதானி. குடி. இப்ப குடி. போடா புள்ளதாண்டா நீ. மந்திரமா போடுற மடையா இரு. போடா. திருப்பி வரதோட அவனுக்கு சிரிச்சுக்கோ. நாளைக்கு அம்பாளுக்கு பலி கொடுக்கும் போது எல்லா பல்லையும் கட்டி நல்லா சிரிச்சுக்கோ. முட்டா பயில மித்ரா 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 மித்ரா.
அஞ்சு 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 நீ எப்படி வந்தாய்? நானா? இது இந்த செருப்பையும் சால்வையும் பார். இது இது பார். மித்ரா, இப்ப பாத்தியா? நீ போய் ராஜகுமாரிய காப்பாத்துற வழி பார். நான் மந்திரவாதி வழி தர்றேன். சரி. தேடிங்கிரி தேடிங்கிரி இருந்ததா? அப்பா ரொம்ப பிரமாதம். இந்தாம்மா, நான் சொல்றதே கேளு. எப்படியும் நீ அவர்கிட்ட தப்ப முடியாது. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. எங்க குருசாமியை கல்யாணம் செய்துக்கிட்டா தங்கத்துல மிதக்கலாம், வைரத்துல நடக்கலாம், என்னைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். இல்லன்னா உன்னால ஒரு ஜீவன் அநியாயமா மடிஞ்சு போகும். இன்னுமா காரியம் பலிக்கல? குருசாமி கூப்பிடுறாரு. இதோ நான் சொல்றதே கொஞ்சம் கேளு. முரட்டுத்தனம் பண்ணாதே. எப்படியாவது அவனை முடிச்சு போட்டுக்கோ. முடியாதுன்னா அவனையும் பலி கொடுத்துருவாங்க. உன்னையும் பலவந்தமா கல்யாணம் செய்துக்குவாங்க. வீணா கட்டுப்படாதே. என்ன இது? இந்து இந்து ஏன் பயப்படுற? நான் தான் வந்துட்டேனே. ஏன் இப்படி பார்க்கிறேன்? என்னை தெரியலையா? நானே தான் இந்து. இன்னும் சந்தேகமா இந்து? பார். ராமு, இந்து இந்து நான் தான் வந்துட்டேன். நமக்கு ஒன்றும் பயமில்லை. தைரியமாய் இந்து. இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அஞ்சி இதெல்லாம் கொண்டு வந்து என்னை காப்பாத்தினா. இந்த சால்வையை போட்டுக்கிட்டா நீ மாயமாய் மறையலாம். இந்த சிறப்பு போட்டுக்கிட்ட நினைத்த இடத்துக்கு போய் சேரலாம். உன் அப்பாவும் அம்மாவும் உன்னை காணாம ஒரே கவலையா இருக்காங்க. முதல்ல நீ உஜ்ஜயினி போய் சேரு. அப்போ நீ மந்திரவாதியை கொண்டுட்டு அந்த விக்கிரகத்துடன் வந்து சிரிக்கிறேன். இல்லைன்னா
என்றைக்கு நமக்கு ஆபத்து தான். புறப்படு. என்ன யோசனை செய்யற? இந்த ஆபத்திலே உன்னை விட்டுட்டு நான் போவதா? நீயும் நான் சேர்ந்தே போகலாம். சரி. நீரை போத்துக்கோ. நான் மந்திரவாதியை எப்படி கொள்றேன்னு பாரு. என்ன காரியம் கட்ட போச்சு. அந்த பாவி பைய ராஜகுமார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம குருசாமியை கொல்ல போறானா குட்டிச்சாமி. அடமட்டரகங்களே, அதெல்லாம் நம்ம குருசாமியின் செப்படி வித்தை. ஆமா, ராஜகுமாரிய வசியப்படுத்தத்தான் ராமன் மாதிரி வந்தது. ரசமான கட்டத்திலே ராட்சசி பூந்தா போல. நீங்க எங்க போறீங்க? இங்கேயே உட்காருங்க, குருசாமிய பாத்துட்டு வரேன். எங்கடா சதாஜப்பா? இன்னும் அந்த குகையில என்னடா செய்து கொண்டிருக்கான்? அந்த நாயை பலிக்கு தயார் செய்து விட்டு சீக்கிரமா வர சொல்லுங்கடா. குருசாமி ஒரே கடுபடியா இருக்காரு. நீங்க அங்க போய் பாருங்க. அதுக்குள்ள நாங்க அவனை பலிக்கு தயார் செய்யறோம். அங்க என்னடா இருக்கு நீங்க செய்யறதுக்கு? ஆக வேண்டிய காரியத்துக்கு தான் அஸ்திவாரம் போட்டாச்சே. நம்ம குருசாமி வந்ததும் பலி கொடுத்துடலாம். நான் போய் குருசாமிய பாத்துட்டு வரேன். இங்கேயே உட்காருங்க. ஏன் குருவே? காரியம் பலித்ததா டிங்கரி? அவன் அகம்பாவம் அடங்கி விட்டதா, இல்லை அப்படியே தான் இருக்கிறானா? எப்படி இருக்க முடியும் குருவே? ஆளே மாறிட்டான் குருவே. ஆனால் என்னடா ஆனால்? அங்க ஒண்ணும் இல்ல. அரசகுமாரி உங்ககிட்ட சரசமா இருக்கணும்னா ராமனை போல நீங்களும் அவளுக்கு சரியான ஜோடியா இருந்தா. அப்ப நான் பேடியா? உங்க தாடி எடுத்துட்டா கோவிச்சுக்காதுங்க குருவே. உங்க அழகு கிடைக்கிற தாடி எடுத்துட்டா அப்புறம் சாட்சாத் மன்மதன் தான் நீங்க. அப்ப ராஜகுமாரி பார்த்தா குருவே உடனே மயங்கிட மாட்டா. ஆமாண்டா திங்கர். ஆனால் என் மந்திர தந்திரமெல்லாம் தாடிக்குள்ளதானடா இருக்கு. இதை எடுத்தால் எப்படிடா? பாதாள பைரவி சக்தியே பரிபூர்ணமா இருக்கும் போது பாதியில உந்த தாடி சக்தி போனாதா என்ன குருவே? ஆமாண்டா திங்கரி, உனக்கும் மூளை இருக்குடா. நீ ராஜகுமாரியிடம் சென்று அந்த வேலையை கவனி. நான் அலங்காரம் செய்து கொண்டு வருகிறேன். ஆகட்டும் குருவே. இதுதான் அசல் பரதநாட்டியம். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியுடா குருசாமி ரஜா குடுத்துட்டாருன்னு? ரஜா எதுக்கு குட்டிச்சாமி? நான் சொல்லல. குருசாமியை செப்படி வித்தனால ராஜகுமாரிய எப்படியோ மயக்கிட்டாருன்னு. கல்யாண காலம் நெருங்கிடுச்சு. இந்த சத்தங்கத்தம் போடாம மலையடிவாரத்துல போய் இஷ்டம் போல கும்பாடும் போடுங்க. போங்க போங்க போங்க. இத போல சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? இந்த தட்டு பாக்கி இருக்கே. அது இப்படியே இருக்கட்டும். இப்போ அவனா அவனை போல் 1000 பேர் வந்தாலும் அதம் பண்ணிடுவேன்.
ராஜகுமாரி ராஜகுமாரி உன்னை நேசிக்கவே மாட்டேன், கிட்ட வராது போ. ராமராமா நான் அஞ்சி அம்மா. அஞ்சையா? ஆமா. மித்ர துரோகி, உன் ராமனை என்ன செய்துட்டீங்க வந்து? அரா சிவசிவா, என்ன இப்படி பேசுறீங்களே? ஈஸ்வர சாட்சியா ராமனை இங்கேதானே அனுப்பினேன். சத்தியமாமா. சரி, ராஜகுமாரி எங்கே? இந்தடா உன் பங்கு. போர்வையும் செருப்பையும் கொடுத்து உஜ்ஜினிக்கு போக சொல்லிட்டேன். பலே பேர், நல்ல வேலை செய்தேன். நான் அவன் தாடி எடுத்து வச்சுட்டேன். இனி அவன் மந்திர தந்திரம் எல்லாம் ஆனா அந்த விக்கிரத்தை மட்டும் எங்க வச்சிருக்கான்னு தெரியல. இடுப்புலயே வச்சுக்கிட்டு அலையிறான். அந்நியாரும் கூட உன்னோடு சேர்ந்து ஆட்டம் காட்டுறாங்களே. மூடு. ஆனா அந்த விக்கிரத்தை எப்படி இருக்கிறது? பாரேண்டா, சரிதான் சொல்லுவேன். சந்தோஷமா வருவான், கிட்ட நெருங்குவான், நான் எட்ட நகருவேன், கட்டில் மேல உட்காருவான், நான் கட்டி பிடிச்சிடுவேன், எட்டி எடுத்துக்கிறேன். அம்மணி, இப்ப எங்க குருசாமிய பாத்தீங்கன்னா உடனே கும்மாயிடுவீங்க. ராமனா அவன் சாப்பாடுறாவன். இந்திரன் சந்திரன் எல்லாம் இவன் அழகுக்கு முன்னால பனால். அது என்னமோ அவர் தாடியை கண்டா எனக்கு பயமா இருக்கு. தாடியை எடுத்து விட்டேனே கிளியே, உனக்கு சந்தோஷம் தந்திட என் சக்தியெல்லாம் தரைவாத்தேனே கிளியே. முகத்தை மறக்காத கிளியே, முடிவு நீ சொல்லுவாய் கிளியே. கிளியம்மா, எங்க குருசாமிக்கு சரி சொல்லிட்டா என்ன வேண்டுமானாலும் தருவார். சந்தேகமேனடி கிளியே, நேத்திரம் துறந்து பார்க்கிளியே, நேசமாய் பேசிடுவாய் கிளியே, நினைத்த வரம் கேளடி கிளியே. அப்படி என்ன ராமனை விடுதலை செய்வீங்களா? ஓ, ராமன் என்ன சகலமும் விட்டுட தயாரா இருக்கின்ற. சதாஜப்பா, விட்டா போல்தான் குருவே. நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்களே. பாரடா டிங்கரு, இதெல்லாம் என் மேல்தான் குருவே. மோசம் குருவே. இன்னும் உனக்கு என்ன வேண்டும் கிளியே? அம்மணி, குருசாமி உங்க காலடியில காத்திருக்கிறாரு, கொஞ்சம் சீக்கிரமா கவனிச்சிடுங்களே. மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே, மோசம் குருவே. தாடி எங்க குருவே? சவரமாயிடுச்சு குருவே. சக்தி எங்க குருவே? ஓடி போயிடுச்சு குருவே. என்ன மோசம்? மோசம் இல்ல, கேசம் இல்ல, கிட்டதான் வாங்களேன். யாரு நீ? பாரடா யாரென்ற தேடி பயலே. நானடா பேடி, என் சக்தி எல்லாம் இழந்ததாக நினைத்து விட்டாயா? பாரடா, உன்னை பஸ்மீகரம் பண்ணுகிறேன்.
மித்ரா அங்கிட்டே இருக்கு. நீ வேண்டுவனக்கு நாங்கள் எல்லோரும் இந்த மாயா மாளிகையுடன் உஜ்ஜயினிக்கு போய் சேர வேண்டும். அப்பா, வந்து விட்டாயா அம்மா? அம்மா, இந்து என் கண்ணே வந்து விட்டாயா? வந்து விட்டாயா அம்மா? அதுவே போதும். இந்து மாமா, வந்து விட்டாயா? அண்ணா அண்ணா, நம்ம இந்துவை எப்படியோ கொண்டு வந்துட்டியே. ஆம்பட்டு கொண்டுட்டியா? கொண்டுட்டேன். மறுபடியும் பிழைக்காம கொண்டுட்டியா? அக்காடி மாமாடி, நம்ம இந்துவை அண்ணாவுக்கே கல்யாணம் செய்து வைக்கலாம். கேட்கணுமா? சரிதானே ராணி? சந்தோஷமா செய்யறது. இந்து ஜெய பாதாள பைரவி. நரனே, நீ வேண்டுவனக்கு தேவி, மகாராஜாவின் அபீட்சை நிறைவேற அருள் புரிய வேண்டும். தேவி,
என் சாம்ராஜ்யம் சுபீட்சம் அடையவும் என் பிரஜைகள் சௌக்கியமாக வாழவும் அருள் புரிய வேண்டும். ததாஸ்து. தேவி, எனக்கு ஒரு சின்ன வரம் வேண்டும். இக்கதையை பார்த்தவர்களும் பார்த்தவர்களை கொண்டு கேட்டவர்களும் கூட நீடூழி வாழ வேண்டுகிறேன் தாயே. ததாஸ்து.